இருக்கிறார். அவரது உரையை கேட்பதற்காக உங்கள் அனைவரையும் அரங்கிற்கு உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரங்கிற்கு உள்ளே வந்து இருக்கைகள் காலியாக இருக்கும் இடத்தில் அமருமாறும் பின்வரிசையில் நிற்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு உரையாட இருப்பவர் நம் சங்கத்தின் உயிரும் தளபதியும் தன்னம்பிக்கையின் வடிவமாக இருப்பவர் நம் தலைவர். சிரமம் வந்தால் சிரித்திடு, அதுதான் சாமர்த்தியம் என்பது இவரின் வாழ்வியல் முறை. முன்னேற நினைத்தால் நம்மை நாமே நம்பணும். தன்னம்பிக்கை இல்லாதவன் நிழலை பார்த்தாலும் பயப்படுவான். புயல் வந்தால் மரம், ஆனால் வேரை பிடித்த மரம் மட்டும் வீழாது. அந்த வேரே நம் தலைவர் மனோகரன் அவர்கள்தான். நம் சங்கத்தின் வேராகவும் வீரமாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் திகழ்பவர் இவர். இவர் இல்லை என்றால் இந்த நிமிடம், இந்த கூடுகை, இந்த உறவுகள் எதுவும் உருவாகி இருக்காது. அவர் மீது பெருமை கொள்ளாதவனே இல்லை. அவர் சொல்வதை சிந்தனையாகவும் அவர் செயல் வழிகாட்டியாகவும் உள்ளது. கார்மேகம் ஒரு நாளும் தனக்கென பொழிவதில்லை. கருங்குயில்கள் ஒரு நாளும் தனக்கென இசைப்பதில்லை. தலைவர் ஒரு நாளும் தனக்கென வாழ்வதில்லை. இப்பொழுது உங்கள் முன் உரையாற்ற தன்னிகரில்லா தலைவர், அமைப்பின் நிறுவன தலைவர், மதிப்பிற்குரிய ஐயா மனோகரன் அவர்களை பலத்த கைத்தட்டல்களோடு அழைக்கின்றேன். கௌரவிக்க வேண்டியிருக்குது. அந்த சமயத்தில் தலைவரை நாம் கௌரவிக்க இருக்கிறோம். அவருடைய பேச்சுக்கு இடையூறாக நாம் தயவு செய்து அமைதி காக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சால்வை நிகழ்ச்சி இதுக்கு பின்னால் தொடரும். அன்புள்ள நண்பர்களே, சார், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயமே தலைவர் பேச்சு தான். அதற்கு முன்பாக சாப்பாட்டு வரிசையில் நிற்பவர்கள் தயவு செய்து அரங்கத்திற்குள்ளே வருமாறு. இங்கே கொண்டு போய் 5 லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னு கெட்ட பேர் வந்துடுமோன்னு நான் பயந்தேன். ஆனால் தப்பு தான்ங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு தான் இப்போ ஒரு முடிவெல்லாம் எடுத்திருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. நம்ம சமுதாயத்தில் யாருக்காவது படிப்பு செலவு, கல்யாண செலவு, எல்லா இதுக்கும் கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு
இப்போ பல மீட்டிங்கில் வந்திருப்பீங்க. அந்த மீட்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், இங்கே பேச முடியாது, ஏன்னா இங்கே உளவுத்துறையில் இருந்து மட்டும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்போது அது பார்த்துருப்பீங்க. அது சில விஷயங்கள் பேச முடியாது. ஆனால் நான் மறைமுகமாக சொல்லிடுவேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. தப்பு ஒடுங்கிறேன், நம்ம எந்த தப்புமே எப்போதுமே செய்கிறதில்ல, அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது சில சமயங்களில். ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய இடத்திலிருந்து நமக்கு நம்ம அமைப்பை பார்த்து விரைந்து, அது இந்த மீட்டிங்கில் நான் அதை சொல்லியிருக்கிறேன், யாருக்கெல்லாம் தெரியும், அந்த நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பேசுனது யாருக்கெல்லாம் தெரியுங்கிற மட்டும் யாராவது கை தூக்குங்க. அசோக் சார் மட்டும்தான் 2 பேர் தான் தூக்கியிருக்கிறாங்க, 3 பேர் ஏன்னா கேட்டு தான் வாங்கணும் போலுக்கு. ஓ சரி இருந்தாலும் கம்மி தான். அப்போது நம்மளுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் போகலை. அதுக்கு தான் ஒரு சரியான நிர்வாகத்தை எடுக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல நான் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதே போல் இன்னொன்று, இந்த மீட்டிங்கில் நான் இப்போ பேசிட்டு வரும்போது ஒரு தகவலை சொல்லிட்டு வந்தேன். எல்லா மீட்டிங்லேயும் யாருக்கு ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு பீகாரில் இந்த எலெக்ஷனில் இதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ இதே மாதிரி எங்களுக்கு செய்துதாங்க, நீங்கள் எத்தனை கோடி கேட்குறீங்களோ நாங்கள் தாரோன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னால் வர முடியாது. அப்போது இங்கே ஹிந்தி தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்கீங்க, போகிறேன்னா போங்க, ஒரு 6, 8 பேர் 10 பேரோ போங்க. வரும் பொழுது உங்கள் வீட்டுக்கு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடி என்ன, நாங்கள் வரல அந்த இடத்துல வாங்கிட்டு எங்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் கை தூக்குனாங்க. என்னான்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம மக்களை எப்போதுமே தூண்டிகிட்டே இருக்கணுமா என்னான்னு தெரியல. நல்ல வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. ஹிந்தி எப்படி பேசணும்னு தெரியுமா, ஹிந்திக்காரன் அப்படி பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரதுக்கு யோசிக்கிறாங்க, ஏன்னு தெரியாது. இந்த வாய்ப்பு இப்போது நேற்று நான் சொன்னல ஒரு அதிகாரியாண்ட பேசினாருன்னு தகவல் தான் அது, நல்லா புரிஞ்சுடுங்க. 29 எலெக்ஷன் நம்மளை இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த 26 எலெக்ஷனில் நாம் சொன்னதை கேட்கணும், நாம் நடத்தி காட்டணும். இப்போ பிரபாகர் சார் பின்னி எடுத்தார், ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படி ஓட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டார். அதை செய்து காட்டணும். செய்து காட்டினால் எல்லாமே நடக்கும், உண்மையாகவே நடக்கும். இப்போ நாம் கவர்மெண்ட்டில் 3 கோரிக்கையை வச்சோம். 1, எம்எல் இண்டஸ்ட்ரியை அங்கீகாரம் கொடுக்கணும், ப்ராடக்ட் கம்பெனியை. 2, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலேயே தடை பண்ணணும். 3, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏமாந்த மக்களை அந்த பணத்தை உடனடியாக இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கணும். இப்போ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் நம்ம அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வாங்கி கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ரெக்கார்டு நான் சும்மா சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட கொடுத்தவங்களுக்கு தெரியும். பாசி இன்னும் கேஸ் நடந்திருக்கு, இன்னும் பணம் கிடைக்கல, அதில் நம்மள்கிட்ட கொடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்குறோம். ரியா 162 பேருக்கு பல கோடி ரூபா நம்மளால் கிடச்சிருக்கு. இதே போல் சொல்லிகிட்டே போகலாம். பெங்களூரில், கேரளாவில் சொல்லிகிட்டே போகலாம். அப்போது இந்த வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்க? நம்ம அசோசியேஷனாக ஒரு மதிப்பை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய இது. உங்களையும் ஒரே ஒரு வேண்டுதல் தான், உங்கள்கிட்ட பொருளாதாரத்தை உயர்த்தணும். உங்கள் குடும்பம் பணத்தில் மட்டும் சிக்கல் வரக்கூடாது. அதுக்கு நம்ம தொழிலில் வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த பொருளாதாரம் இல்லைன்னு இன்றைக்கி மதிக்க மாட்டேங்கிறாங்க. வீட்லேயும் சரி, ஊர்லேயும் சரி, அதை கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம தொழிலை சரியாக பயன்படுத்தணும்னு தான் நான் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதுக்கு இப்போ இந்த பாருங்கள், நான் அந்த அசோசியேஷன் 16 வருஷம் முடிஞ்சு 17ஆவது வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் என் கூட அப்போ நிறைய பேர் உண்மையிலேயே உழைச்சாங்க. எல்லோரும் என்னையே தான் சொல்லியிருக்காங்க, நான் இல்லை, நிறைய நண்பர்கள் எல்லாருமே. இன்றைக்கி குஜராத்தில் சூரத்துன்னு ஒரு இதில் நரேந்திரன்னு ஒரு லீடர் இருக்கார். முதல்ல நம்ம மீட்டிங் வந்தவர், இன்றைக்கி அவர் எங்கேயோ இருக்கார். என்ன காரணம்னா, எல்லா இடத்துலையும் அவருக்கு டீம் கிடச்சிது. டெல்லியில் ஒரு லீடர் இருக்கார், எல்லா இடத்துலையும் டீம் கிடச்சிது. இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ
இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா ஒரே ஒருத்தருக்கு நான் தம்பி ஒரு பொண்ணாடு இருக்கும் செந்தில் சாருங்க. நான் வந்து இந்த அளவுக்கு நான் எல்லா ஊர்லேயும் போகிறேன், டெல்லி போகிறேன், மும்பை போகிறேன், எல்லா ஊர்லேயும் காரில் தான் கூடிய மட்டும் போகிறேன். ஏன்னா வழிநடுக பிரச்சாரம். எப்படி வாங்க 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 அது வாங்கிக்குவாங்க லாலுக்கு. அதாவது ஒரே ஒரு தம்பி ஒரு பார்த்து வயசு பார்க்க இவர் இல்லை, நான் அந்த நம்ம அந்த இதை நான் செய்ய இது நீங்கள் ஆச்சரியம் பார்ப்பீங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து நம்ம அசோசியேட் மீட்டிங் ஒரு இடத்துல ஒரு பைசா இடத்துல பார்ப்போம். அப்பா எப்படி வரவேப்பா அமெரிக்கா யூஎஸ்ஏ கம்பெனி. உடனே அவங்க சொல்கிறாங்க 3 கோடி ரூபாய் அவங்க அசோசியேட்டுக்கு நான் ஃபோன் பண்ண அனுப்புகிறேன். பேசுறது கேட்கலாம். சார் அதே போல தான் செஞ்சு, அதாவது அவரால் செஞ்சால் கல்யாணம் பண்ணி குழந்தைனா வந்துச்சு. நாள் அதை எதுவுமே இல்லை, இன்னும் படிப்பு முடிச்சுட்டு இப்போ நம்ம அசோசியேட்டுக்காக ஃபுல் டைம். அதாவது நான் இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அவர்கிட்ட பேச முடியாது, அவர் செல்லு எடுக்க மாட்டார். அப்படியே நீங்கள் பேசினாலும் அவர்கிட்ட எதுவும் காட்ட முடியாது. அதே போல் நீங்கள் பார்த்துக்க, அவர் இருக்கும்போது எதுவும் பேசுகிறாங்க, பேசுனா ஏன் நமக்கு சார் உங்களை பற்றி இப்படி பேசுனாங்க, என்னைய தவிர நம்ம அசோசியேட் தவிர அவர் வேறு எதுவுமே கிடையாது சார். இவர் செஞ்சுக்கு மாதிரி செஞ்சு என்னடா இப்படி வரான்னு நான் ஒரு நாள் கேட்டேன். நல்ல நம்ம கூட வந்து நல்ல வேலை செய்கிறாரு என்னன்னு கேட்டேன். அப்போ ஒரு கதை சொன்னார், சார் உங்களால் தான் எனக்கு ஒரு 5.5 ஏக்கரா இடம் கிடச்சி. நானே மறந்துட்டேன். 5.5 ஏக்கரா உங்களால் எனக்கு கிடச்சி சார், அந்த விசுவாசம் தான். இதே போல் நிறைய பேர் கோடிக்கணக்கில் நம்ம அசோசியேட் மூலம் மட்டும் வாங்க முடியும். அது நீங்கள் மேடையில் சொன்னால் அது தப்பாக போயிடும். இப்போ அன்னைக்கூட ஒரு கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் தலைவரால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன்னு மேடையில் வந்து ஒருத்தர் பேசினார். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். அப்போ நம்ம அமைப்பு வந்து உண்மையிலேயே எதை வேணாலும் சாதிக்கலாம். அந்த வகையில் தான் இந்த அமைப்புக்கு என் கூட என்ன சந்திரன் சாரை கொஞ்சம் மேடைக்கு நான் கூப்பிட்றேன், ஜென்னி சாரை கொஞ்சம் கூப்பிட்றேன், சண்முகம் சாரை கூப்பிட்றேன், கொஞ்சம் மேடைக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாபுராஜ் சாருக்கு, டாக்டர் கிருஷ்ண கொஞ்சம் கூப்பிட்றேன். கொஞ்சம் மேலே வாங்க சார். பாபுராஜ் சாரெல்லாம் என்னென்னா, இவன் நான் சொன்ன லாலை பற்றி சொன்ன தம்பி, அதே போல் இவங்கெல்லாம் இருந்தனால தான் நான் ஜெயிக்க முடிஞ்சுது. ஜெயிப்புனா நீங்கள் நினைக்கிற சின்ன ஜெயிப்பு இல்லைங்க, மிகப்பெரிய வெற்றி நம்ம அசோசியேட் இருக்குது. விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சம்பவம் நடந்துருக்குது. நீங்கள் தான் சரின்னு சொன்னாலும் திருப்பூர் சம்பத் சார் மறந்துட்ட பாருங்க, ஒரு முக்கியமான கருவி சார் அவர். அது ஏன் இன்னும் இருக்கிறாங்க இங்கே, நான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இடையில உள்ளவங்களை நான் சொல்ல, ஏன்னா அது வந்து தப்பாக போயிடும். ஆரம்ப கட்டத்தில் உள்ளவங்களை மட்டுமே நான், ஏன்னா இடையில உள்ளவங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, அது கஷ்டமாகிடுங்கிறதுக்காக தான் நான் அதை இது பண்ணல. சிவபாஸ்கர் சார் வாங்க, உங்களை என்ன கூப்பிட வேண்டியிருக்கு. இங்கே திருச்சி, அதான் எவ்வளவு தந்தைவாங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு திருச்சிக்காரங்களுக்கு அந்த காலத்திலே அவங்க என்கிட்ட இப்போ சொன்னாங்க, உறுப்பினர் கார்டு வச்சுக்கிறோம் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம சங்கத்துக்காக பாடுபட்டவங்க நிறைய பேர். ஒருத்தரை நான் அறிவு பண்ணுவேன், யாருன்னு கேட்க வேண்டாம், ஒரு பொண்ணால் மட்டும் அவரை தோற்றிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு யார் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவர்கிட்ட தனியாக பேசி அவர் யாருன்னு கேட்குறீங்க. ரவி சார் கொஞ்சம் வேலைக்கு வரணும் கேட்குறீங்க சார். போகலாம், மாநில போதும் சார், ஏன்னா இன்னும் முடியணும், ஒரு 10 நிமிஷம் முடிக்கணும். வாங்க சார். சார் பார்த்துருங்க, உங்களுக்கு நான் சொன்ன ஒரு வாய்ப்பு. சார் அதே போல இந்த சங்கத்துக்காக ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்களுக்காக பரிமாறுறேன் சார்.
அது ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு இந்த அசோசியேட் இந்த மீட்டிங் நான் தேர்ந்தெடுத்து பேச உடனே எனக்காக உண்மையில் இந்த அசோசியேட் இந்த இதை மாதிரி செய்யலாமா, எலெக்ஷன் செய்யலாமா நான் எல்லாத்துலையும் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் முதலில் எனக்காக குரல் கொடுத்து தலைவர் சூப்பர் இதை எடுங்க முடிவை அப்படின்னாரு சென்னையிலேருந்து ரூபன் சார் தான் இந்த ரூட்டுக்கு முதல்ல எனக்கு அடித்தளம் போட்டது. ரூபன் சாருக்கு ஒரு பொன்னாட போட்டது சார். ஏன்னா இந்த ஐடியாவுக்கு தைரியம் கொடுத்தவர் அவர். ஆனால் அதை வென்று காட்டியிருக்கிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே கிடைக்கிற அந்த வாய்ப்பு. இங்கே பிரபாகரன் சார் சொன்னார், திருச்சியில் நாங்கள் பண்ணுறோம்னாங்க. பிரபாகரன் சார், செல்வகுமார் சார், ராஜசேகர் சார், இளங்கோ சார், புஷ்பராஜ் சார், கௌரி மேடம், தயவுசெய்து மேடம், இவர்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய இது. இந்த வெற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க மிகப்பெரிய ஒன்று போன போல அதாவது ஒரு இது சொன்னா இது பெரிய வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த தகவல் நேரத்தை மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய இடத்தில் இருக்குது. எப்படிங்க இது சாதிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இன்வெஸ்ட் கம்பெனியில் இருக்கிறாங்க, எப்படி ஒரே இடத்துல உங்களால் கொண்டு வர முடியுதுன்னு கேட்டாங்க. சாதிச்சிருக்கோம். அதை அறுவடை பண்ணுமா வேண்டாமா? பண்ணுவோம். அப்படி இவங்களால தான் இந்த கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் கூடுறாங்க எப்படி சார் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் காரணம் பிரபாகர் சார் தலைமையில் இந்த டீம் தான். அதே போல இப்போ கடுமையாக உழைத்துக்கொண்டிருக்கிற நான் பழைய நண்பர் தான், நீங்களான அசோசியேட் தொடக்கத்தில் இருந்தவர் தான். அவரும் தமிழ்ச்செல்வன் சார், அவரும் டாக்டர் வக்கீல் பாலமுருகன் சாரும், வாசுதேவன் சாரும் மேடைக்கு ஒரு நாள் கேட்டுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, ஏன்னா அவர் சாதிச்சிருக்கிறாங்க. அதனால என்னடா தூண்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். இப்போ பாலமுருகன் சாரை பற்றி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எவ்வளவு நம்ம ஆளுங்க எவ்வளவு எப்படிப்பட்டவங்கிறத பார்த்தோம்னா அசோசியேட் மீட்டிங், ஓகே அசோசியேட் மீட்டிங் கொடுத்துருவாரு, அவங்களுடைய அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாத்துறோம். வணக்கம் அசோசியேட் மீட்டிங் இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் எடுத்து ஒதுங்கிப்போம். அவர் உடனே அவர் கம்பெனியை அங்கேயே கவுன்சிலிங். நான் அப்போ யாரும் நிறைய சொன்னாங்க, என்ன அசோசியேட் மீட்டிங் சொன்னாரு, அவருக்கு கான்செப்ட் சொல்றாரு. நான் சொன்னேன் அவருடைய திறமை எங்களுக்கு சீக்கிரம். இப்போ இங்கே நான் சொன்னேன் எல்லா கம்பெனியுடைய குரோத்துக்கு கொடுங்க, எல்லா கம்பெனியும் உங்கள் பேனரை கெட்டுக்கோங்கிற. ஆனால் இங்கே மட்டுமல்ல, இதுக்கு அடுத்து ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கிறோம். கர்நாடகாவில் சனி ஞாயிறு தொடர்ந்து மீட்டிங் இருக்குது, அங்கே வாங்க. அடுத்து மகாராஷ்டிரா அதே சனி ஞாயிறு நண்பர்களை உருவாக்குங்க. அடுத்து குஜராத் நண்பர்களை உருவாக்கி சார் சார் குமார் சார் எப்போதும் இப்படி நான் உங்களுக்கு அந்த இப்போ இதை நான் சொல்ல காரணம் என்னன்னு இந்த இடத்துக்கு நீங்க தான் வரணும் முடியும். அசோசியேட்டாக வேணாம் சார், உங்கள் குடும்பத்தை பார்க்குறது, உங்கள் பொருளாதாரத்தை மேலே பார்க்குறேன். அதுக்காக தான் உங்களை கொடுக்குறேன். அதே மாதிரி எனக்கு இப்போ ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இவ்வளோதான் சொல்ல முடியாத. நான் இப்போ கம்பி ஆட சொன்னேன், அதே மாதிரி ஒரு மனிதர் இருக்காரு, ரவிச்சந்திரன் சார். மிலிட்டரி வந்துட்டு அதே இதை நம்மகிட்டே நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதரை நான்
அதாவது நம்ம அசோசியலுக்காக இப்போ அவர் உழைக்கிற உழைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் உங்களுக்காக உழைக்க வராது. இதை பார்க்குறீங்க, இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஆசிரியராக இருக்கார், கவர்மெண்ட் ஆசிரியர், அதுவும் மேலே இருக்காரு, நமக்கெல்லாம் மேலே இருக்காரு ஊட்டியில் அசோக் சார். ஆசிரியராக இருந்து நம்ம அசோசியேஷன் மீட்டிங் எல்லாமே ஆனால் போர்டு வர மாட்டார். ஆனால் இந்த அசோசியேஷனால கடுமையாக வேலை செஞ்சுருக்கீங்க. அசோக் சாரை தயவு செய்து வேலைக்கு வாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு வர முடியாது. புரியுது? அப்புறம் பூமிநாதன் வந்து சின்ன வயசுலே அவர் தொடர்ந்து ஒரு கம்பெனி வச்சார். அவர் கல்யாணத்தை ஒரு டீம் வச்சு பார்க்கறதுக்கு கை கட்டுறதுக்கு பூமிநாதன் சாரை பார்த்தீங்கன்னா வயசு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும் கம்பெனி அப்போவே கம்பெனி வச்சாரு. எவ்வளோ தைரியம் வருது அந்த வகையில் பூமிநாதன் நம்ம கூட்டத்துக்கு தவறாமல் மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் மீட்டிங் போட்டுருக்காங்க. இதே போல் நிறைய பேர் இருப்பீங்க. நான் தயவு செய்து நினைச்சிருக்கேன். இல்லை அதே போல் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். நாம வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அதுக்கு ஒரு யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும், ஒரு விஏபியை அப்போ விஏபி இருப்பார், வயசானவராட்டு, அனுபவம் உள்ளவராட்டு, பல இது இருப்பார். ஆனால் நமக்கு கூட வந்திருக்கிற ஒரு பெரிய விஏபி யார் கேட்டீங்கன்னா லேட்வின் தாஸ். தயவுசெய்து வேலைக்கு வருவான் சார். நாம் இப்போ வந்து அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அவர் யாரு என்னங்கிறத இந்த எங்களுக்கு ஒரு முடிவு இப்போ அது இருந்தவொன்னா உங்களுக்கே தெரியும். அன்னைக்கு அவரே முன்னாடி இருப்பார். ஆனால் இன்றைக்கு அவருடைய உழைப்பு நம்ம சமுதாயத்துக்காக இவ்வளவுதான் இல்லை. அது நான் போக உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் மக்களுக்காக இது வரைக்கும் அவர் வந்து ஒரு 7 கடை என்னை வந்து சந்திச்சு பேசிட்டு அது பெரிய கடை இப்போ வேண்டாம். இதே போல இந்த இன்னும் யாமாவும் இருக்காங்க. யாரெல்லாம் யாமாவுக்கு கொஞ்சம் கை கொடுக்க முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளோதான் பரவாயில்ல. ஒவ்வொரு கம்பெனியுமே ஆயிரக்கணக்கான பேர் 1 கோடி பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா 2-3 விஷயம் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒன்று, நாம நம்ம அப்படியே நம்மளை வந்து எடுக்கலாம். ஒன்று, நாம நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. 2, சரியான ஒரு இது வச்சுக்க மாட்டோம், ஆதாரத்தை வச்சுக்க மாட்டோம். அந்த கம்பெனி எப்பயாவது கொடுத்தா வெளியில் இருந்தால், எப்பயாவது போட்டு ஜெயிலுக்கு போய் வெளியில் வந்தால், அவரோட சொத்து இருந்தால் வாங்க முடியும். ஏன்னா அவரோட ஒரு மனுஷன், நானும் ஒரு மனுஷன். நமக்கு நம்பிக்கை இருக்கும் போல அந்த நம்பிக்கை நம்மளுக்கே இல்லை. நிறைய பேர் 5 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கிறேன், 50 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கேன்னு அப்போ யார் வந்து மனு சொல்லுவாங்க, சார் யார் இதை வாங்கிட்டாங்க சார், எவ்வளோ கொடுக்குறேன், 10 லட்சம் அப்படியா, அவங்க இப்போ எவ்வளோ வாங்கணும் சார், அவர் கொடுக்கறது போதும் சார், நம்ம மக்களே சொல்கிறாங்க. அப்போது அவங்க தான் பிளான் சொல்கிறாங்க. இங்கேயே நீங்கள் தவறு செய்திங்கன்னா அந்த அதிகாரி எப்படி பண்ண முடியும்? அதே போல் அந்த அதிகாரி கூப்பிட்டாச்சுன்னா போக மாட்டாங்க, சரியான விசாரணைக்கு போக மாட்டாங்க. எங்கே மனு கொடுக்கணும்னு கூட தெரியாது சார். இதெல்லாம் புரிஞ்சுங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் ஒரு டார்வின் ஒரு கம்பெனி 1000 கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, மிகப்பெரிய அமௌண்ட்டு ஏமாற்றிருக்கிறாங்க. 4 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க.
அவங்க சார்பில் ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை இப்போ நம்ம அசோசியேஷன் சார்பில் வாங்கிடுறோம். அடுத்த ஸ்டெப்பை அதை பற்றி நான் உங்களுக்கு புரிய வைப்போம். மும்பையை தலையிடமாக கொண்டும் சேலத்தை தென்மண்டல அலுவலகம் கொண்டும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் சுமார் கார்வின் பிளாட்ஃபார்ம் டூர் கம்பெனிஸ் 1800 நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய பிரபாகரன் சாரை, இதே போல் பல பேரை இந்த தொடர்பு தான் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். நல்ல தொடர்பு கிடைக்குது. உங்கள் தொழிலை வளர்த்துக்கொள்ளணும். இதுதான் என்னுடைய இது. அசோசியனை வளர்க்கணும் அதெல்லாம் நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இந்த அசோசியன் வந்து பல வெளிநாட்டில் வந்து இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயம், இந்தியா முழுவதும் இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் மட்டும் நிர்வாகிகள் 400 சில பேர், மும்பையில் 300 சில பேர், குஜராத்தில் 1000 தாண்டி நம்ம சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறாங்க. பொறுப்பில் நான் சொல்கிறது வந்து உறுப்பினர் அல்ல, பொறுப்பில் இருக்கிறாங்க. அதே போல் தான் டெல்லி, ராஜஸ்தான் எல்லா ஊர்லேயும் இந்தியா முழுவதும் பரவி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரும்னு நானே எதிர்பார்க்குறேன். 2009 இன்றைக்கி அரசு நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாங்க. அதிகாரிகள் முதல்ல ரொம்ப சீப்பாக பேசினவங்க கூட இன்றைக்கி காது கொடுத்து கேட்குறாங்க. நாங்கள் தொடங்கும் பொழுது இந்த கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி கேரளாவில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம், போராட்டங்கள் திருவனந்தபுரம், கொல்லம், கோயிலம் எல்லா ஊர்லேயும் நடத்தினோம். அங்கே சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தை தான் நாங்கள் இங்கே கேட்குறோம். வேறு ஒன்றுமே நம்ம கேட்கல. இன்றைக்கி நம்மளை திரும்பி பார்த்துக்கிறாங்க. இது எல்லாம் உங்கள் உழைப்பு. நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது. நான் அந்த கூட்டத்தில் விரிவாக சொல்ல முடியாது. ஒரு பெரிய அதிகாரி நம்ம அசோசியேஷனை பற்றி சொல்கிறாரு. ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இதை மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் வந்து உண்மையிலே பாராட்டி பேசினார். இன்னொரு தகவல், இப்போ இந்த மேடையில் நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது எனக்கு வந்த தகவல், ஒரு பெரிய தலைவர் நம்முடைய சங்கத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார். என்ன சப்போர்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்? இப்படி ஒரு அமைப்பா இது? எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு அந்த ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டில். எல்லா டெல்லியிலேருந்து இன்றைக்கி இங்கே ஒருத்தர் உறவு பார்க்க வந்திருக்காரு. எனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. கட்சியிலேருந்து, அரசியல் கட்சியிலேருந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லா கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. நாமும் ஒரு சரியான மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒன்று தான் சொல்வேன். உங்களுக்கு எந்த சங்கத்திலும் கிடைக்காத தொடர்பு கிடைக்குது. அது நம்ம தொழிலுக்கு உபயோகப்படும். ரெண்டாவது, அது சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். இப்போ வருது, சீக்கிரமாட்டு வரும். நான் ஆசை வார்த்தையோ எதுவுமே சொல்லவில்லை. அதனால தான் நான் வந்து இன்னும் இந்த சங்கத்தை வந்து பெருசாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு முதல்ல நான் ஒதுங்க போகிறேன். நான் இது வந்து மார்ச் மாதம் முடிவு பண்ணி, நம்மளுடைய எல்லாருக்கும் தெரியும், ஒரு படித்தவர் நம்மளுடைய திறமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரிப்பட்ட திறமசாலிகளை நம்ம தலைவர் செயலாளர் எடுத்து, நிர்வாகத்தை எடுத்து, ஏன்னா நான் கண்கூடாக பார்க்குறேன். வாய்ப்புகள் வந்து அப்படி வருது. ஒரு கனடாவிலேருந்து ஒருத்தர் வந்தார். சார், எத்தனை கோடி வேணும் உங்களுக்கு உங்கள் அசோசியேட்டுக்கு? எல்லாருக்கும் தெரியும், அந்த மீட்டிங் நடந்தது தெரியும். நான் தாரேன், எனக்கு இந்த அசோசியேட்டில் ஒரு பொறுப்பு தாங்கங்கிறாரு. நினச்சி பாருங்க. அதாவது நாம் என்ன பெரிய அரசியல் கட்சியா? அரசியல் கட்சியில் பதவி வாங்குறதுக்கு நிறைய பேர் லஞ்சம் கொடுப்பாங்க. நம்மகிட்ட வந்து அவர் நின்னார். நான் எதுக்குங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தேன். எல்லாருக்கும் தெரியும், என்கிட்ட நீண்ட காலமாக என்கிட்ட இருக்கிறவங்க தெரியும். அவர் பஞ்சாப் சண்டிகாரில் ஒரு மீட்டிங் போட்டார். 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்தார். அடுத்தது ஹரியானாவில் போட்டார்.
அடுத்து நம்ம மெட்ராஸில் மாமல்லிபுரத்தில் ஒரு ரிசார்ட்ஸில் போட்டார். ஆனால் அவராக நம்மள்கிட்ட நிற்க முடியல. என்ன காரணம்னால் நம்மள்கிட்ட வந்து அந்த பொது நலங்கிறது வந்து நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவரை சுற்றி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எனக்கு அவர்கிட்ட பேச தெரியாது, நான் யார்கிட்டயாவது சொல்லி தான் சொல்ல முடியும். அப்போது அந்த இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு 2 லட்சம், ஒரு 2 லட்ச ரூபா, அவனுக்கு அது டீ குடிக்கிற மாதிரி 2 லட்சம் கொடுக்குறாரு. அடுத்த நாள் ஒரு 60,000 ரூபா. இதே மாதிரி நான் இதை சொன்னேன்னா நம்ம நண்பர்களை நாமளும் இந்த மேடையில் பேசுகிற மாதிரி ஆயிடும். இதேமாரி ஒரு பிரச்சனையோ 2 பிரச்சனையோ இல்லை, தொடர்ந்து இதே மாதிரி என்ன வேண்டுமானாலும் நம்ம அசோசியேஷனுக்கு கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே நான் ஒரு சின்ன தகவல் சொல்கிறேங்க. ஒரு கட்சியிலேருந்து இங்கே ஒரு 7-8 பேர் வந்திருக்கிறாங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு மிகப்பெரிய அதிகாரி உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா பிடிச்சிருந்தோம். அதே போல் இந்த மீட்டிங் வந்து நான் செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே சென்னையிலேருந்து ஒரு தொழிலதிபர் பேசுகிறாரு. சார், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்க, நான் என்னுடைய பங்களிப்பு அதில் இருக்குன்னாரு. அந்த வகையில் இங்கே நான் என்ன இல்லை சார், நாங்கள் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் மதிப்பு கொடுத்து சென்னையிலேருந்து இங்கே ஒரு தொழிலதிபர் வந்திருக்கிறாங்க. பாண்டியன் சார் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, சார் ஒரு இது வேண்டாம், வேறு இல்லை அது வேண்டாம், இது வேண்டாம். நான் ஒரு நாள் சார் போட்டு இதே மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராங்க. அதில் எதுவுமே பாண்டியன் சாருக்கும் நமக்கு ஒரு பெரிய சம்மந்தம்லாம் கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இதை மாதிரி ஒரு கூட்டமாக இன்றைக்கி சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடியே திருச்சிக்கு வந்துட்டேன். ஒரு 2 விஐபி வந்திருந்தாங்க. என் கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாருமே என்னை ரூமில் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி நம்மை பார்த்து, நம்மளுடைய அமைப்பை பார்த்து நிறைய வாய்ப்புகள் வருகின்றன. முதல்ல உங்கள் தொழில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன், என்ன கம்பெனின்னு கேட்க மாட்டேன், ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த கம்பெனிக்கு டீம் எடுக்க முடியும். அது இல்லாமல் நம்மால் பல உதவிகள் செய்ய முடியும். அப்போது என்னன்னா, ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியும். அதே போல் தான் இங்கே பரத்ராஜ் சார் அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உரிமையாளர் வந்திருக்கிறாங்க. இதேமாரி பல கம்பெனி உரிமையாளர் வந்திருக்கிறாங்க. சார் இருக்காங்க, வந்திருக்கிறாங்க. இதே போல் நான் சொன்னது உண்மைங்க. உங்கள் முன்னாடி ஒருத்தர் இருக்கார். யாராவது கண்டுபிடிச்சி யார்கிட்ட காதில் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு, ஒரு நல்ல பெரிய பரிசு தரேன். இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விஐபி நமக்காக பேசி இறுதி கட்டம்னு சொல்லலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கும் பொழுதே ஃபோன் பண்ண, நான் உங்களுக்கு ஒரு குழுவோடு தரேன். அவங்க வந்து இப்போ மேலே இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்துருந்தோம், நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோங்கிறத பார்த்துருந்தோம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். நான் நம்ம சங்கத்துக்கு வாங்கணும்னு எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம சங்கம் வந்து உலக அளவில் இருக்குது. 1 கோடி பேருக்கு மேலே நம்ம சங்கத்தில் இருக்கிறாங்க. நாம் சந்தாவோ எதுவுமே வாங்குற. அதனால தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல தலைவர்களை உங்களிலிருந்து நான் தேடுறேன். ஒரு நல்ல தலைவர் ஒன்றே ஒன்று தான் அவங்கள்ட்ட கோரிக்கை. உங்களுக்கு என்ன வேணும் கிடைக்கும், ஆனால் பொது நலமாக கொஞ்சம் சிந்திங்க, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இன்னும் தொடர்ந்து செயல்படுறதுக்கு என்கிட்ட நிறைய மைனஸ் இருக்குது. நம்ம அமைப்பு வந்து உலக அளவில் இருக்குது. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்னைக்கு நேற்று மட்டும் 3 பேர் ஃபாரின்லேருந்து பேசுகிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் சார். அப்போ என்னென்னா அங்கே மைனஸ் ஆகுது. வடநாட்டிலேருந்து மினிஸ்டருக்கு பிஏ பேசுகிறாங்க ஹிந்தியில், ஐ டோன்ட் நோ ஹிந்தி சார்.
நம்ம அமைப்பு வந்து எங்கோ இருக்குது. இதை வலுமிக்கதாக, மிகப்பெரிய அமைப்பாக, பணம் கொட்ட அமைப்பாக, நம்ம மக்களுக்கு உதவும் அமைப்பாக கொண்டு வர முடியும். அந்த வகையில் தான் நான் இதை கேட்குறேன். இது கண்டிப்பாக நான் கடைப்பிடிப்பேன். இந்த நீங்கள் குரூப்லலாம் இருந்தால் பார்த்துருப்பீங்க, ஒரு எம்என்எம் லீடர் இறந்த உடனே நம்ம குரூப்பில் வரும், இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் அதை போடுவோம். அன்னைக்கு மட்டுமே எனக்கு 100கணக்கான ஃபோன் வரும். தலைவா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நான் செய்யணுமா? இருக்கிறார். அவரது உரையை கேட்பதற்காக உங்கள் அனைவரையும் அரங்கிற்கு உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரங்கிற்கு உள்ளே வந்து இருக்கைகள் காலியாக இருக்கும் இடத்தில் அமருமாறும் பின்வரிசையில் நிற்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மோடு உரையாட இருப்பவர் நம் சங்கத்தின் உயிரும் தளபதியும் தன்னம்பிக்கையின் வடிவமாக இருப்பவர் நம் தலைவர். சிரமம் வந்தால் சிரித்திடு, அதுதான் சாமர்த்தியம் என்பது இவரின் வாழ்வியல் முறை. முன்னேற நினைத்தால் நம்மை நாமே நம்பணும். தன்னம்பிக்கை இல்லாதவன் நிழலை பார்த்தாலும் பயப்படுவான். புயல் வந்தால் மரம், ஆனால் வேரை பிடித்த மரம் மட்டும் வீழாது. அந்த வேரே நம் தலைவர் மனோகரன் அவர்கள்தான். நம் சங்கத்தின் வேராகவும் வீரமாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் திகழ்பவர் இவர். இவர் இல்லை என்றால் இந்த நிமிடம், இந்த கூடுகை, இந்த உறவுகள் எதுவும் உருவாகி இருக்காது. அவர் மீது பெருமை கொள்ளாதவனே இல்லை. அவர் சொல்வதை சிந்தனையாகவும் அவர் செயல் வழிகாட்டியாகவும் உள்ளது. கார்மேகம் ஒரு நாளும் தனக்கென பொழிவதில்லை. கருங்குயில்கள் ஒரு நாளும் தனக்கென இசைப்பதில்லை. தலைவர் ஒரு நாளும் தனக்கென வாழ்வதில்லை. இப்பொழுது உங்கள் முன் உரையாற்ற தன்னிகரில்லா தலைவர், அமைப்பின் நிறுவன தலைவர், மதிப்பிற்குரிய ஐயா மனோகரன் அவர்களை பலத்த கைத்தட்டல்களோடு அழைக்கின்றேன். சாரதியெல்லாம் இதுக்கப்புறம் தலைவர் உயர்நிலை குழு உறுப்பினர்களை கௌரவிக்க வேண்டியிருக்குது. அந்த
சமயத்தில் தலைவரை நாம் கௌரவிக்க இருக்கிறோம். அவருடைய பேச்சுக்கு இடையூறாக இல்லாமல் தயவு செய்து அமைதி காக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சால்வை நிகழ்ச்சி இதுக்கு பின்னால் தொடரும். அன்புள்ள நண்பர்களே, சார், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயமே தலைவர் பேச்சு தான். அதற்கு முன்பாக சாப்பாட்டு வரிசையில் நிற்பவர்கள் தயவு செய்து அரங்கத்திற்குள்ளே வருமாறு